ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா வரப்போகிற எபிசோட்ஸில் ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 6. நம்ம ஹீரோவோட பிளான் படியே சபஸ் ஒவ்வொரு சிட்டியாக போய்கிட்டு இருக்கான். இப்போ மேஜிக் கில்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். வாங்க சபஸ், உங்களை மேஜிக் கில்டுக்கு வரவேற்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை கொடுக்குறான். சபஸோ அதில் பார்த்துட்டு இந்த ஃப்ளோட்டிங் போர்டு இது என்ன மேஜிக் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா எனக்கு இதோட ஸ்க்ரோலை தாங்க அப்படின்னு சபஸ் கேட்குறான். ஒரு கோல்டு காயின் 10 சில்வர் காயின் ஆகும் அப்படின்னு சொல்லவோ சபஸ் அதை கொடுத்துட்டு அந்த ஸ்க்ரோலை வாங்கிட்டு வெளியே வரான். ஷேடோ டிமன், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன்ட்ட மெசேஜ் சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஷேடோவை அனுப்பி வைக்கிறான். இப்போ சபஸ் அந்த சிட்டியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறான். அப்போ போகிற வழியில் பார்த்தா ஒரு ஆள் ஒரு மூட்டையை தூக்கி வெளியே போடுறாரு. இவன் ஷேடோ அனுப்பி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இவன் அந்த மூட்டையை தாண்டி நடந்து போகவோ ஒரு கை பிடிக்குது. பார்த்தா ஒரு பொண்ணு ரொம்பவும் அடிப்பட்ட நிலைமையில இருக்கா. உங்கள் கையை நீங்கள் இப்போ எடுக்கலாம், நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்கிறான். ஹே யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை தூக்கி போட்டவன் வெளியே வரவும், இந்த பொண்ணு யாரு, எதுக்காக எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சபஸ் கேட்குறான். இந்த பொண்ணு என்னோட ஸ்லேவ் தான், அவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு ட்ரீட்மெண்ட்காக தான் நான் டெம்பிளுக்கு கூட்டிட்டு போகலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவளை நான் இனிமே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சபஸ் சொல்லவோ, ஆனால் இவ என்னோட ஸ்லேவ், நீங்கள் இவளை தூக்கிட்டு பண்ணீங்கன்னா அது கடத்தல் மாதிரி அப்படின்னு சொல்லவோ, உங்களை நான் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி சபஸ் கேட்குறான். அவ்வளோ அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஏதோ பேச வரீங்கன்னு தெரியுது, அப்போ உங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவளை போயிட்டு நான் அந்த டெம்பிளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவளை இனிமேல் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சபஸ் அவளை தூக்கிட்டு போவோம். சார் உங்களுக்கு 8 ஃபிங்கர்ஸை பற்றி தெரியாது, நான் மட்டும் அவளை கொண்டு போய் அந்த டெம்பிளில் ஒப்படைக்கலன்னா அவங்க என்ன கொண்டுருவாங்க, நம்ம இது எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிடுவோம், அவளை மரியாதையாக விட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுறது தான் எப்பவுமே கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சபஸ்க்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. சபஸ் அவன்கிட்ட காசை தூக்கி போடுறான். பிளாட்டினமா அப்படின்னு அவன் கேட்கவும், உனக்கு பாடி கார்டா ஒரு அட்வென்ச்சரரை கூப்பிட்டுக்கோ, நீ ஃபாஸ்ட்டாக இந்த ஊர்லேருந்து ஓடிட்டேன்னா அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபஸ் அங்கேருந்து கிளம்புறான். இது ஒரு ஹியூமன் தானே, இதை எதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. வர்ற வழியில் நான் இவளை பார்த்தேன், வா ரொம்பவும் அடிபட்டு கிடக்குறா, நான் வேணா அதை கொண்டு போய் எரிச்சிடவா அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் கேட்குறா. அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடும், நீ இவளை கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன்ட்டு சபஸ் சொல்கிறான். நான் இவளை அனலைசிஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் சொல்லவும், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சபஸ் வெளியே வரான். ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி என்னோட கிரியேட்டர் சொல்லியிருக்காரு. ஆனாலுமே நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு வேற ஒரு ரீசனும் இருக்குது அப்படின்னு சொல்லி சபஸ் இப்போ அவனோட வேலையை பார்க்க போகிறான். அதை நான் அனலைசிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு கை எலும்பெல்லாம் உடச்சி வச்சிருக்காங்க, நிறைய போன்ஸ்ல கிராக் விட்டுருக்கு, அதுக்கு புது டிசீஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி அப்படின்னா நீ அவளை சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்லவும், லேடி ஃபர்ஸ்ட்டாக நீ அதான் ஹீலிங்கை சூப்பராக பண்ணுவாங்க, என்ன எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போ அந்த ஹீலிங் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும், அதை லார்டைன்ஸ் நம்ம பிளான்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் சொல்கிறா. இது என்னோட ஆர்டர், அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்கிறான். நம்ம வேணா எதுக்கும் லார்டைன்ஸ்க்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் லார்டைன்ஸை தொந்தரவு பண்ண வேணாம், நீ அவளை ஹீலிங் பண்ணி, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இப்போ போய் ஹீலிங் பண்ணுறதுக்காக போகிறா. இது ரொம்பவும் ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் வில்லத்தனமாக சிரிக்கிறா. இப்போ அந்த பொண்ணு ஃபுல்லாகவே ஹீலிங் ஆகிட்டா. சபஸ் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறான். அந்த சாப்பாடு ரொம்ப சுட சுட இருக்கு. அவள் அப்படியே அதை எடுத்து சாப்பிட்றா. அந்த சாப்பாடு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே கண் கலங்கிக்கிட்டே ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிக்கிறா. நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் என்னோட ப்ரொடக்ஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்கிறான். அவள் அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. எதுக்காக இவ்வளோ நாளாக யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. அந்த சாப்பாடு தட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவள் அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. உடனே சபஸ் போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறான். உங்களுக்கு இனிமேல் எதுவும் ஆகாது, நான் இருக்கல அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்கிறான். எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி எனக்கு சில வேலைகள் இருக்குது, இந்தாங்க இந்த கர்ச்சீஃபில் தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லவோ, இதை நான் அழுக்காக்க விரும்பல அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே சபஸே அவள் கண்ணீரை தொடச்சி விடுதான். நீங்கள் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லவோ, ரெடி ஆகுங்கன்னா எதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. உங்களை ஏதாச்சும் ஒரு இடத்துல கொண்டு போய் விடணும்னா சொல்லுங்க, நான் விட்டுதேன் அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்கிறான். அவள் அமைதியாக இருக்கா. சரி உங்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லைன்னு நினைக்கிறேன், நானே உங்களை பார்த்துக்கிட்டுதான், உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி சபஸ் கேட்குறான். என்னோட பேர் டொனாரி அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓ மன்னிக்கணும், என்னோட கிரியேட்டர் எனக்கு செபஸ்டியன்னு பேர் வச்சிருக்காரு, நீங்கள் என்ன சபஸ்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ அவன் வெளியே வரவோ சொல்யூஷன் நின்றுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சபஸ் கேட்கவும், அதை வச்சு நீங்கள் என்னதான் பிளான் பண்ணியிருக்கீங்க, அதை அவ்வளோ துன்புறுத்தினவங்க கண்டிப்பாக அது உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்படியே அவங்க வந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்தாங்க அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சபஸ் சொல்கிறான். என்னோட காட் ஃபிளாஷ்க்கு முன்னாடி அவளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பிரெயின் அட்டாக் பண்ணுறா. ஷெல்டியர் ஈஸியாக தடுத்துட்டு, என்னோட நகத்தை கூட உன்னால் வெட்ட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணுறா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா இப்போ அவன் எந்திக்கிறான். இவ்வளோ நேரம் அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான். ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி போய் பார்க்குறான். கேசிஃப் நீயா அப்படின்னு சொல்லி பிரெயின் கேட்கவும், ராயல் செலெக்ஷன் ஃபைட்டப்போ உன்னை பார்த்தது என் லைஃப்லேயே நீ ஒருத்தன் தான் எனக்கு ரொம்பவோ டஃப் கொடுத்த, ஒன்றை என்னால் மறக்கவே முடியாது, ஆனால் உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான்.
நான் எவ்வளோ வீக்காக இருக்கேங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ரொம்பவோ வீக்காக தான் இருக்கோம். ஹியூமன்ஸால் மான்ஸ்டர் லெவலாக அலையவே முடியாது அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்லவும், அதுக்காக தான் ஹியூமன்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் எடுக்கிறோம். நம்ம ஒரு நாள் முயற்சி பண்ணோம் அப்படின்னா அவங்க ஈக்குவலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்கிறான். நான் சொல்கிறது உனக்கு புரியல. நம்மளால அவங்க லெவலில் ரீச் கூட பண்ண முடியாது. ஹியூமன்ஸ் எல்லாம் தொடவே முடியாத லெவல் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவ்வளோ ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரையா நீ பார்த்த அப்படின்னு சொல்லி கேசிஃப் கேட்குறான். அவங்க என்கிட்ட சீரியஸாக கூட சண்டை போடலை, என்னை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் சாக போகிறேன், கடைசியாக உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லவோ, முட்டாத்தனமா பேசுறதை நிறுத்து, இங்கே வந்து உட்காந்து சாப்பிடு, அதுக்கப்புறமா எப்படி வாழலாங்கிறத பற்றி யோசி அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்கிறான். 2 சோல்ஜர்ஸ் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கழுத்தில் யாரோ மேஜிக்கல் கத்தியை வச்சு குத்துறாங்க. அவங்க இறந்து போய் இப்போ அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. வேற யாரும் இங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பிளான் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தி சொல்கிறா. சரி ஓகே, இப்போ நம்ம பிளான் ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்விசிபிளாக இருக்கிற ஒருத்தி சொல்கிறா. உடனே அந்த இடத்த இப்போ அவங்க கொளுத்தி விட்றாங்க. இது மற்றவங்க எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அந்த 8 ஃபிங்கர்ஸை பிடிக்க நமக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்குறா. ரெட் கலர் ஆர்மர் போட்டிருக்கா, அவளுமே ஒரு லேடி தான். ஆமாம், இது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது போக நம்ம எந்த ஒரு தடயத்தையும் விடலாங்கிறதுனால அவங்களால நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிளான் கண்டிப்பாக அந்த 8 ஃபிங்கர்ஸை நம்ம பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் ஆர்மர் போட்டிருக்கவா சொல்கிறா. எங்களுக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த ட்வின் சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்விசிபிளாக இருக்கிறவா ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறா. 8 ஃபிங்கர்ஸ் கிட்ட நம்ம நெருங்கிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடம் போட்டிருக்கவா சொல்கிறா. இப்போ அந்த 8 ஃபிங்கர்ஸ் குரூப் வந்து மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. மேடம், உங்கள் வயலை அவங்க எரிச்சிட்டாங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ட்ரக்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுற அந்த ஒரு வயலை தான் அவங்க எரிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றி எந்த ஒரு லீடுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அவ சொல்கிறா. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தன் கேட்குறான். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ண கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்கிறான். முதல்ல உன் டெம்பிளுக்கு வர வேண்டிய அந்த பொண்ணை கடத்திட்டாங்க, அதையே உன்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கிண்டல் பண்ணுறான். எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, அது போக என்கிட்ட இல்லாத பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். 8 ஃபிங்கர்ஸ் மேலே கை வச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த வயலை கொளுத்தினவங்களும் அந்த பொண்ணை கடத்தினவங்களும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 ஃபிங்கர்ஸில் இருக்கிறவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.